11 வயசு பிள்ளை எழுதின சாட்சி. ஆமாம், சாட்சியை வாசிக்கிறேன். எனக்கு வயது 11. நான் மொபைல் ஷார்ட்ஸில் பார்ப்பதற்கு அடிமையாக இருந்தேன். ஜனவரி 1ஆம் தேதி 2025 ஜனவரி 1 அன்று ஒரு பொருத்தனை பண்ணினேன், இனி ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டேன் என்று. ஒரு வாரம் நான் ஷார்ட்ஸ் பார்க்கவில்லை. மறுபடியும் ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அப்பொழுது எனது கண்ணின் அருகில் ஒரு கட்டி வர ஆரம்பித்தது. கர்த்தர் நான் பொருத்தனை செய்ததில் தவறியதை உணர்த்தினார். நான் மன்னிப்பு கேட்டு ஷார்ட்ஸ் பார்ப்பதை நிறுத்தினேன். சிறிது நாட்கள் கழித்து மறுபடியும் ஷார்ட்ஸ் பார்க்க தொடங்கினேன். எனது இடது மூக்கில் ஒரு கட்டி வளர ஆரம்பித்தது. மறுபடியும் நான் பண்ணின பொருத்தனையிலிருந்து தவறியதை கர்த்தர் உணர்த்தினார். மன்னிப்பு கேட்டு ஷார்ட்ஸ் பார்ப்பதை நிறுத்தினேன். கர்த்தர் சுகம் தந்தார். சிறிது நாட்கள் கழித்து மறுபடியும் ஷார்ட்ஸ் பார்க்க தொடங்கினேன். என் தலையில் டேண்ட்ரஃப் வர ஆரம்பித்தது. அது என் தலை முழுவதும் பரவி என் தலைமுடி உதிர ஆரம்பித்தது. மீன் செதில்கள் போன்று என் தலையிலிருந்து வந்து என் தலை முழுவதும் வெடிப்பாக காணப்பட்டது. மறுபடியும் கர்த்தர் உணர்த்தினார். நான் பண்ணின பொருத்தனை தவறியது. இம்முறை நான் அழுது என் தவறை உணர்ந்து ஜெபித்தேன். மறுநாளிலிருந்து எனக்கு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் தந்தார். என் தலை பழைய நிலைக்கு வர கர்த்தர் உதவினார். இப்பொழுது நான் ஷார்ட்ஸ் பார்ப்பதே இல்லை. இதிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. பல பிரச்சனைக்கு காரணமே நாம தான் இல்ல, ஷார்ட்ஸ் பார்க்கிற உள்ளமே. இன்னைக்கு இதுலதான் எல்லாருமே அடிக்டா இருக்கிறோம் இல்ல. இன்னைக்கு ஒரு லெங்தான வீடியோ எல்லாம் யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது. எனக்கு உலகம் அப்படி மாத்தி விட்டுடுச்சு. இன்னைக்கு இப்படி இப்படி தட்டி 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 இல்ல. இது ஒரு முக்கியமான ஒரு சாட்சி. ஆமா, அநேக காரியங்கள், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய 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 அது நம்முடைய ஆத்மாவையும் பாதிக்கும், நம்முடைய சரீரத்தையும் பாதிக்கும். ஆமா, விசேஷமாய் பொருத்தனை பண்ணி ஒரு காரியத்தை நம்ம விடும்போது அந்த காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஆமா, அந்த பிள்ளை ஆமா உண்மையை எழுதியிருக்கிறா இல்ல. உண்மை நான் திரும்பவும் பார்த்தேன். நாமளும் அப்படிதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் உணர்வடையல. இன்னைக்கு உணர்வடைய கர்த்தர் இது சாட்சியை பேச வச்சிருக்கிறா. அவன் அந்த பலவீனம் எதனாலங்கிறது அவள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டா பாருங்க. இதனாலதான் அதனாலதான் அந்த காரியத்தை வைத்து திரும்ப அந்த காரியத்தை செய்ய போனதும் ஆண்டவரும் உணர்த்துறாரு. திரும்ப ஒரு பாதிப்பு தரார், திரும்ப உணர்த்துறாரு. ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா இருக்கிறாருன்னு இல்ல. அவர் பொறுமையா இருக்கிறாருன்னு அவர் பொறுமையை சோதிக்காதீங்க. அவன் இப்படிப்பட்ட காரியங்களை அப்புறப்படுத்துவோம் தேவனுக்கு அடுத்த காரியத்துல. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லார் கையிலயும் மொபைல் இருக்குது. இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ் பார்க்கிறது, இப்படிப்பட்ட வீடியோஸ் பார்க்கிறது, தேவையில்லாத காரியத்தை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கிறது இன்னைக்கு அது எல்லாரையுமே ஒரு அடிக்ட் ஆகிட்டு தான் இருக்கு. அடிக்ட் ஆகி இது நம்முடைய நேரத்தை அதிகம் பறிக்கிறது, நம்முடைய ஆத்மாவுக்கு தீமையை விளைவிக்கிறது, நம்முடைய சரீரத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. எனவே அன்போடு சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், பெரியவர்களுக்கும் சொல்லுகிறேன். அவன் தேவையில்லாத காரியங்களுக்கு அதிக நேரம் செலவிடாதபடி கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே, தேவ பக்திக்கு ஏதுவான காரியத்திலே செலவிடுங்கள். அது உங்கள் ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் பலனாய் மாறிக்கொண்டே இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.